ஹலோ ஹலோ கேக்குதுங்களா உங்களுக்கு? கேக்குது. என்ன டாபிக் சொன்னாங்க இன்னைக்கு? புரியல. டாபிக் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன் சார். டாபிக் வந்துட்டு ப்ராஜெக்ட் மாடியூல் பார்க்க சொன்னாரு. ஓகே ஓகே. உங்களுக்கு தெரியுமா? இல்ல எனக்கு அது தெரியாது. ஆக்சுவலா நானே சேம் தான். இல்ல தனுஷ், HCMல அவங்க நேத்து விட்டதுல இருந்து கண்டினியூ பண்ணி அவங்கள PO போட வச்சிடலாமா? என்ன பிரியங்கா, ஓகே. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அவங்க சொல்லணும்ல, நம்ம 2 பேரும் முடிவு எடுக்க முடியாதுல, பண்ண வேண்டியது. ஆக்சுவலா நாங்க இது வரைக்கும்னா நாங்க சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், PL, என்டிடி எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த ஏஜென்ட் கிரியேட் பண்ணும்போது எங்களுக்கு யூசரோட நேம் கிடைக்கல. ஸோ அதில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க இன்னைக்கு சார் சொன்னதே பண்ணிடுங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். இல்ல உங்ககிட்ட ஒரு கண்டினியூவேஷன் வரணும்ன்றதுக்காக தான் கேட்டது. ஓகே ஓகே. இப்போ பண்ணாலுமே நான் இவ்வளவு நேரம் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த எரர் கிளியர் ஆகல. ஓகே ஓகே. இது இந்த மாதிரி எரர் வந்தா குரூப்ல போடுங்க பிரியங்கா. ஏன்னா என்ன சொல்றது, ஒரு கண்டினியூவேஷன் ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. ஏன்னா நம்ம இந்நேரம் PO முடிச்சிருக்கணும் இந்த சென்ஸ் ப்ராசஸ் வந்து ஒரு ஃப்ளோவா போகும். அப்பதான் புரியுதா உங்களுக்கு? ப்ரொக்யூர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரொக்யூர்மெண்ட் முடிச்சா நாங்க ஃபினான்ஸ்ல வந்து என்ட்ரிக்கு அக்கவுண்ட்ஸ் பேயபிள்ஸ்ல மூவ் ஆன் பண்ண முடியும். அது ஓகே தான். பட் ஆக்சுவலா வந்து ஃபினான்ஸ் தான். நீங்க தான் வந்து இந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், லீகல்லாம் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா நாங்க டைரக்டா POக்கே போயிருப்போம். ஓகே ஓகே. என்கிட்ட இன்சூரன்ஸ் கிடையாது. நான் தனுஷ் கிட்ட வேணா அசிஸ்ட் பண்ணி இது தனுஷோட உட்காந்து அசிஸ்ட் பண்ணி. ஓகே, இப்போ PO கிரியேட் பண்ணலாமா? எங்களுக்கு அது தெரியாது. இல்ல நீங்க ஃபினான்ஸ் போவீங்களா தனுஷ்? அந்த இம்ப்ளிமெண்ட் சார் சொன்னதுக்கு போயிடுவீங்களா? அவங்களுக்கு PO கிரியேட் பண்றதுல ஏதோ இஷ்யூ இருக்கும். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டெப் இருக்கா, அதுல எரர் அடிக்குதான். ஓகே ஓகே. அதானே பிரியங்கா சொன்னீங்க? ஆமா ஆமா அதேதான். ஓகே. தனுஷ் ஃபர்ஸ்ட் பேஜ் ரொம்ப ஸ்பீடா ஸ்க்ரோல் ஆகுது. என்னன்னு பார்க்க கூட முடியல. இதுதான் ஸ்டார்டிங்கேவா? இல்ல, இது வந்துட்டு பேசிக்கான செட்டப்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ நீட் இல்ல, இம்பார்ட்டன்ட் இல்ல. ஹலோ கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓகே கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. எனக்கும் அந்த ப்ராஜெக்ட் மாடியூல் தெரியாது, கிரியேட் பண்ண தெரியாது. நேத்து தான் சென்ட் பண்ணாரு அந்த PDF பார்க்க சொல்லி.
அப்ப இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க தனுஷ்? அதுதான் நம்ம வந்துட்டு எங்களுக்கு அந்த பிஓவே கிரியேட் பண்ண தெரியாது. நம்ம வேற இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அத வச்சு நம்ம நியூ யூசர் கிரியேட் பண்ணி சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அந்த அந்த ஆர்டர்ஸ் பிஓ கிரியேட் பண்ணிடலாமா? எதுக்கு திருப்பி இன்னொரு நியூ நேத்து கிரியேட் பண்ணது இல்ல சார்ட் அதுதான் ஆஃப் அக்கவுண்ட்? அவங்க கிரியேட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்கல்ல பிஓ. இல்ல ஆக்சுவலா பிஓ ஒன்னும் கிரியேட் பண்ணல. சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், லீகல் என்டிட்டி, பிரைமரி லெட்ஜர் இது எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. இது கிரியேட் பண்ண அப்புறம் பிஓக்கான செட்டப்ஸ் ஏஜென்ட் கிரியேஷன் ஒரு செட்டப் இருக்கு. ஸோ ஓகே. அதோட ஸ்டார்டிங்ல தான் ஒரு எரர் எடுக்குது. ஸோ அந்த ஒரு எரர் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய செட்டப்ஸ் இருக்கு. பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம பிஓக்கே போக முடியும். ஓகே ஓகே. நேத்து சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டோம்ல தனுஷ்? பண்ணிட்டோம் லாஸ்ட் இல்ல பண்ணிட்டோம். ஆனா பட் பண்ணிட்டோம். வந்து அது டெப்ளாய் ஆகல. அதுக்கப்புறம் நம்ம கால் கட் பண்றதுக்கு அப்புறம் நான் பண்ணி பார்த்தேன். அந்த எரர் வந்த இடத்துல டிக் வந்துருச்சு. நீங்க பண்ணப்போ வந்துச்சா? இல்ல ஆக்சுவலா அவங்க மணிமேகலை வந்து அவங்க புதுசாவே கிரியேட் பண்ணிட்டாங்க சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அது என்ன எரர்னு கிளியர் பண்ண முடியல. ஸோ புதுசாவே கிரியேட் பண்ணி அதுவும் அந்த டெப்ளாய் ஆயிடுச்சு அதோட ஸ்டேட்டஸ். ஓகே. என்ன ஆக்சுவலா பண்றது? நாங்களுமே 1 மந்த் தான் ட்ரைனிங் எடுத்திருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு டேஸ் ஆகுது? நானும் 1 மந்த் தான் ஆச்சு ஜாயின் பண்ணி. அப்படிங்களா? நான் ட்ரைனிங் எடுத்துக்கலங்க. ஓ ஃப்ரெஷர், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ணிருக்கீங்களா இப்பதான்? ஆக்சுவலா என்னோட ஜாயினிங் ஹிஸ்டரி எல்லாம் ஒரு பெரிய கதை, அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் வந்து சார் கிட்ட ஒரு எப்படி சொல்றது ஒரு 2018ல வந்து இந்த கோர்ஸ்க்காக நான் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போ முடியல. அதுக்கு ஃபீஸ் பே பண்ணதுனால இப்ப கண்டினியூ பண்றேன். ஓகே ஓகே. ஈவன் சர்டிபிகேட் கூட வாங்கிட்டேன். பட் வந்து கோர்ஸ் சரியா இது பண்ண முடியல.